வின்னியர்ஸோட என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் இருக்குது, இந்த வின்னியர்ஸ் வந்து ஸ்மைல் டிசைனோட எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்மைல் டிசைன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சிட்ருக்கோம். டைரக்ட் வின்னியர்ஸ்னு இருக்குது, இன்டைரக்ட் வின்னியர்ஸ்னு இருக்குது. இப்போ டைரக்ட்னா என்ன? இப்போ பேஷண்ட் வராங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, டென்டல் சேரில் உட்காந்துருக்காங்க, அந்த ப்ராப்ளத்தில் பல்லோட கலர் மாறி இருக்குது, ஒரு ஷேப் வந்து பிடிச்ச மாதிரி இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பல்லு நல்லா இருக்கும், சைடில் இருக்கிற பல்லுக்கு மட்டும் சின்னதாக கேப் இருக்கும். ஆர் சைடில் இருக்கிற பெக் லேட்ரல்ஸ்னு பேர். இந்த பெக் லேட்ரலில் வந்து அந்த சென்ட்ரல் இன்சைஸாருக்கு பக்கத்தில் இருக்கிற லேட்ரல் இன்சைஸார் ஒரு ஷேப் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து டைரக்ட் வின்னியர்ஸ் அப்படின்னா என்ன? காம்போசிட் ரெசின்னு பேர். இந்த காம்போசிட் ரெசின் பாண்டிங் மூலமாக அந்த பற்களோட வெளிப்புறத்தை வந்து நார்மல் ஷேப், யூஷுவல் லேட்ரல் இன்சைஸர் என்ன ஷேப் இருக்குமோ, என்ன ஷேப் கொடுத்தா அவங்க ஸ்மைலுக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்து சரி செஞ்சுருவோம். ஸோ இதுக்கு பேர் டைரக்ட். அப்படின்னா பேஷண்ட் வந்தபோது ஒரே டென்டல் சேரில் இருக்கும்போதே பற்களில் நம்ம டைரெக்டாக காம்போசிட் ரெசின் பாண்ட் பண்ணி வின்னியர்ஸ் பண்ணும்போது டைரக்ட் வின்னியர்ஸ்னு பேர். இன்டைரக்ட் வின்னியர்ஸ்னால் என்ன? இன்டைரக்ட் வின்னியர்ஸ்னால் பற்களுக்கு வந்து பற்களோட அந்த வின்னியர்ஸ்க்கு உண்டான பல்லை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பற்களுக்கு அளவு எடுத்துட்டு அந்த அளவை வந்து நம்ம செராமிக் மூலமாக அது அந்த பல்லை கவர் பண்ணுறது தான் இன்டைரக்ட் வின்னியர்ஸ். அப்படின்னா என்ன? நம்ம ட்ரீட்மெண்ட் வாயில் டைரெக்டாக பண்ணல. ஸோ பற்களுக்கு அளவு எடுத்துருவோம், அளவு எடுத்துட்டு அந்த எடுத்த அளவில் வின்னியர்ஸ் ரெடி பண்ணி பேஷண்ட்டுக்கு வாயில் பொறுத்துறது தான் இன்டைரக்ட் வின்னியர்ஸ். டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்டைரக்ட் வின்னியர்ஸ் கூட பெனிஃபிட் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாம் சொன்ன வின்னியர்ஸ்லையும் காம்போசிட் ரெசின் பாண்டிங் பண்ண முடியும். இன்டைரக்ட் வின்னியர்ஸ் செராமிக்கில் பண்ணும்போது அது செராமிக்லேயே என்ன பெஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் அதில் நம்ம பண்ணும்போது ஒன்று நமக்கு பற்களுக்கு என்ன ஷேப் ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த ஷேப்பை வந்து நம்மளால் கரெக்டான முறையில் டிசைன் செய்ய முடியும். பிகாஸ் செராமிக் வந்து ஈஸியாக கரைப்படையாது, ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியாக கரைப்படையாத மெட்டீரியல்லையும் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இருக்கிற மெட்டீரியல் நம்ம பற்களில் பாண்ட் பண்ணும்போது ஒன்று ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் அந்த வின்னியர்ஸ் வரும். ஃபுட் ஸ்டெயினாக இருக்கட்டும், ஆர் எனி ஸ்டெயின், ஆர் டீ காஃபி ஸ்டெயினாக இருக்கட்டும், ஸோ ஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு வின்னியர்ஸில். ஸோ இதுதான் பெனிஃபிட் ஆஃப் இன்டைரக்ட் செராமிக் வின்னியர்ஸ். இப்போ நம்ம இன்டைரக்ட் பண்ணும்போது யூஷுவல் என்ன கொஸ்டின் இருக்கும்? நீங்கள் டைரக்ட்னா உடனே பண்ணலாமே சொல்கிறீங்களே டாக்டர், இப்போ இன்டைரக்ட்னா டைம் ரொம்ப ஆகுமா என்னன்னு, அதான் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். இப்போ கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செரக் இருக்குது. செரக்னா என்னது? செராமிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதோட சுருக்கம் தான் செரக்னு பேர். இது வந்து நம்ம யூஷுவலாக பற்களில் வந்து வாயில் வந்து அந்த மோல்டு எடுக்காமல் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கேனர் மூலமாக பற்களை வந்து ரியல் டைம் டென்டல் இமேஜ் எடுக்க முடியும். ஆக்சுவலாக 3D பிக்சர் ஆஃப் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கேன் மூலமாக பற்களோட ஸ்கேன் எடுத்து அப்படியே கம்ப்யூட்டரில் பார்க்க முடியும். பார்த்த உடனேயே வந்து நம்மளோட வென்னியர்ஸை வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக, அந்த சாஃப்ட்வேர் மூலமாக ஸ்மைல் டிசைன் பண்ண முடியும். அப்படின்னா என்ன? பேஷண்ட் ஃபேஸ் எப்படி இருக்குது, பல் எப்படி இருக்குது, அந்த ஃபேஸையும் பற்களையும் கம்ப்யூட்டரில் பார்க்க முடியும். அதை பார்த்ததை வந்து அது அப்படியே நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக டிசைன் பண்ணலாம். டிசைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ கிளினிக்கில் வந்து மில்லிங் யூனிட் இருக்குது. மோனோலித்திக் ஒரு பிளாக்னால அந்த வின்னியர்ஸை நம்ம வந்து டிசைன் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவரில் அந்த க்ரௌனை ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த 45 மினிட்ஸ் டு 1 ஹவரில் க்ரௌன் அந்த வின்னியர்ஸை ரெடி பண்ணிவிட்டு பற்களில் பொருத்தி பார்த்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதே சிட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். 1 விசிட் டென்டிஸ்ட்ரியில் நம்ம வின்னியர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ 1 விசிட்னா என்ன கணக்கு அப்படின்னா, யூஸ்வலாக இந்த டோட்டல் ட்ரீட்மெண்ட் டைம் 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணி நம்ம பற்களை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பற்களை டிசைன் பண்ணி வின்னியர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்லி 1.5 hours to 2 hours ஆகும் ஒரு பல்லுக்கு. நிறையா பல்லு பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். ஸோ வின்னியர்ஸ்னால் என்ன? ஒரு ஆர்டிஃபிஷியல் லேயர் ஆஃப் செராமிக், ப்ரிஃபரபிளாக செராமிக், பற்கள் மேல் சர்ஃபேஸில் பற்களோட அளவை ரொம்ப குறைக்காமல் கன்சர்வேட்டிவ் முறையில் வந்து ஸ்மைல் டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் மெட்டீரியல் தான் ஒரு வின்னியர்ஸ். இந்த வின்னியர்ஸ் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் முறையில் செரக் முறையில் செய்யும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், ப்ரெடிக்டபுளாக இருக்கும், ஈஸ்தட்டிக்கும் நல்லாயிருக்கும், கலர் மேட்சிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்,
கலர் வந்து ரொம்ப நாள் ப்ராப்ளம் இல்லாமல் மாறாமல் இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து பற்கள் கலர் மாறி இருக்குது, பற்கள் கலர் நல்லா இல்லை, ஆர் பற்களோட ஷேப் நல்லா இல்லை, ஆர் பற்களுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, ஆர் பற்கள் ஒன்று மேலே ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம ஸ்மைல் டிசைன் பண்ணுறதுக்கு வென்னியர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.